தமிழகம் முழுவதும் நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டம் குறித்து சென்னை சேப்பாக்கத்தில் தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். உணர்ந்து உடனடியாக அவர் அழுத்தம் கொடுக்க வேண்டும், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். நாளைய தினம் அந்த சட்டமன்றத்தை விடுப்பளித்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போராட்ட களத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். இதன் மூலமாகவது மத்திய அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து காவிரி நீரை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்கிற ஒரு நடவடிக்கையாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்வாரா என்கிற எதிர்பார்ப்போடு தான் நாளைக்கு இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆகவே போராட்டம் மத்திய அரசை வலியுறுத்தி நடந்தாலும் மாநில அரசு ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டால்தான் நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கை ஓரளவாவது நிறைவேற்ற முடியும். தண்ணீர் இருந்து விடுவிக்க இருக்கிற கர்நாடகாவை மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டுமானால் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிடுவதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆகவே எங்களுடைய போராட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நடைபெறுகிற போராட்டம். இதை யாரு கண்டிக்கிற போராட்டம் அல்ல. இது யாரோ ஒருவர் தவறு செய்து விட்டார்கள், யாரோ தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள் என்கிற அடிப்படையில் நடத்தப்படுகிற போராட்டம் அல்ல. மனிதாபிமானத்தோடு தமிழக அரசும் மத்திய அரசும் அணுக வேண்டும். மத்திய அரசு கர்நாடகத்திற்கு அச்சுறுத்தல், கர்நாடகத்தினுடைய தமிழக விரோத நடவடிக்கைக்கு, சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பிரதமர் துணை போய்விடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். இந்த போராட்டம் முழு வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. காரணம், விக்ரமராஜா தலைமையிலான வணிகர் சங்க பேரமைப்பு முழு ஆதரவு கொடுத்து நேற்றைய தினம் பத்திரிகைகளிலே செய்தியாக சேலம், வேலூர் மாவட்டத்திலே அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார். அந்த செய்தி இன்னும் பல பகுதிகளுக்கு சென்றடையவில்லை. நான் ஊடகவியலாளர்களுக்கும் நான் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, விக்ரமராஜா அவருடைய அந்த அறிவிப்பினை தமிழகம் முழுமையிலும் கொண்டு சென்று இந்த கடையடை போராட்டத்தை நாளைக்கு முழுமையாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஊடகங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.